எல்லாருக்கும் வணக்கம். தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இவரு திருமாவளவன் அறிக்கை வெளியிடுறாரு. இத விஜய் வைத்து பிஜேபி ஒரு கருவியாக செயல்படுகிறது அப்படின்ட்டு. விஜய் ஒரு அரசியல்வாதியும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. விஜய்க்கு அந்த அளவுக்கு செல்வாக்கும் கிடையாது. மக்கள் கூட்டம் வர்றாங்க, கூட்டத்த பார்ப்பாங்க. விஜய்க்கு அரசியல்ல ஜீரோ செல்வாக்கு. ஏன்னா அவர ரசிகர்களே அவர மதிக்கிறது கிடையாது. அவர் வீட்டுக்கு போனா. அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆல்ரெடி நான் சர்வே பண்ணாச்சு நார்த்து தமிழ்நாடு ஃபுல்லா. ஆகையால் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் வந்து அந்த வார்த்தைய சொல்லக்கூடாது. பிஜேபிக்கான ஒரு தனி பவர் இருக்கு. அதேபோல மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களையும் இதை வைத்து அரசியல் ஒன்றும் செய்யவில்லை. அவர் கரெக்ட்டா செய்றாரு. எது செஞ்சாலும் அவர் இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஒரு கண்ட்ரோலாக வைத்திருந்தார். இந்த அளவுக்கு அன்னெசசரி நடக்கவில்லை. ஆகையால் அவரை விமர்சிப்பது தவறு. எந்த வகையிலும் எடப்பாடி ஐயா அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருந்தது. 4 வருடம் இருக்கும்போது சிஎம் இப்படி சசிகலா நெருக்கடி, இப்படி ஓபிஎஸ் நெருக்கடி, இந்த கட்சிக்குள்ள நெருக்கடிகள் இருந்தாலும் அவர் நல்ல ஓரளவுக்கு இது போல அசம்பாவிதங்கள் நடக்காமல் நன்றாக ஆட்சி செய்தார். இப்போது அந்த அசம்பாவிதம் நடந்ததற்கு காரணம் விஜய் கைது செய்யப்பட வேண்டும். விஜய்க்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கு? அங்குள்ள லோக்கல் மாவட்ட கலெக்டர் என்ன பண்ணாரு? அது இடஒதுக்கீடு எப்படி ஒதுக்கப்பட்டது அந்த இடத்தை? அது யார் யார் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஆளுங்கட்சியாக விளங்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும், சட்டத்துறை மந்திரியாக இருக்கும் மாண்புமிகு காட்பாடி துரைமுருகன் அவர்களுக்கும் மிக விரைவில் யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், அந்த கட்சிக்குள்ள திமுகவில் கூட சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அவர்களை கைது செய்யப்பட வேண்டும். விஜய்க்கு இதுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் அந்த மீட்டிங்க்கு 6 மணி நேரம் லேட்டாக வந்தது ஒரு பெரிய குற்றம்தான். அந்த அளவுக்கு மக்களை காத்து காத்து இருந்து அவங்க மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம மயக்க நிலைக்கு போயிட்டு ஒரு அந்த கூட்டம் அதிகமாக சேர்வதற்கும் ஒரு காரணம் உள்ளது. ஆகையால் மிக விரைவில் விஜய் கைது செய்யப்பட்டு சிறையில் ஒரு 2 ஆண்டுகள் வரை தண்டனை கூட 2 ஆண்டுகள் இல்ல. ஐயோ! எத்தனை ஆண்டுகள் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. மிக விரைவில் சிறையில் தண்டனை வழங்க வேண்டும். விஜய்க்கு மட்டுமல்ல, விஜய் பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. மற்ற அரசியல் தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால், சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் மக்கள் உயிரோட விளையாடுறாங்க அரசியல்ல. அரசியல்ல பணத்தோட தான் விளையாடுறாங்கன்னா, உயிரோடு கூட விளையாடுறாங்க. இது ரொம்ப நல்லதல்ல. மிக விரைவில் இதில் சட்டத்துறை மந்திரி மாண்புமிகு துரைமுருகன் அவர்களை சட்டத்தை ஆராய்ந்து மிக விரைவில் தண்டனை வழங்க வேண்டும் என்பது எனது குறிக்கோள். நன்றி, வணக்கம்.